கைஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ரீசெண்டாக ஒரு ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருந்தோம். அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபிஷ்ஷஸோ வளர்க்குறோம், லவ் பேர்ட்ஸோ வளர்க்குறோம். அது நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக எப்படி பண்ண போகிறோம் அதுதான் சொல்ல போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபிஷ்ஷை வந்து இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் காட்ட போகிறேன். இந்த ஃபிஷ்ஷஸுக்கு வந்து எப்போவுமே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம். டெம்பரேச்சர் ஆக்சுவலி 10 minutes மெயின்டைன் பண்ணோம். அதுவும் இல்லாமல் மெடிசன்ஸ் போட்டுருணும். வாங்க ஃபிஷ்ஷை காமிக்கிறேன். இதுதான் நம்ம ஃபிஷ்ஷஸ்ஸு. இதில் வந்து இந்த தனியாக தெரியுதுல ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃபிஷ்ஷஸ்ஸு. அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து எப்போ இந்த ஃபிஷ் வந்து ஆஸ்கர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்ஸு. அது பெருசாகி 800 அது மாதிரி ரேட்டுக்கு போகும். அது டேங்க்கில் நம்ம காசு வச்சுருப்போம், அது சும்மா தான் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபிஷ்ஷஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஓவர் ஃபீடிங் பண்ணி சாப்பிடுச்சிடுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீட்டர் வைக்க மாட்டோம் குளிர்காலத்தில். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிஷ்ஷஸுக்கு எப்போவுமே நைட்டு வந்து எப்படி சொல்கிறது, காற்று இருக்குல்ல, வெளியிலலாம் வைக்கிறாங்க சில பேர் மாடி அது மாதிரி இடத்துல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேங்குக்கு நம்ம ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒரு டவலை போற்றி விட்டுறணும். அப்போ கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம மாலிஷை வந்து தொட்டியில் வைக்கவே கூடாது. ஆக்சுவலி தொட்டியில் வைக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ம டப்பு அது மாதிரி யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இன்னும் அதில் தான் ப்ரீடு நிறைய ஆகும். ஆனால் டேங்க் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒன்றும். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா என்ன ஆகும்னா நமக்கு டேங்க்கில் வச்சுருந்தா என்ன அவ்வளோ குட்டி போடாது, அவ்வளோதான். ஆனால் மாலி குட்டி போட ஆரம்பிச்சுன்னா 100 200 அது மாதிரி தான் குட்டி போடும். இதை மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதாவது நீங்கள் வந்து எப்படி வந்து டேங்கை நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம அப்படியே எடுத்து அப்படியே கொட்டிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நெட்டில் வந்து மீனை பிடிச்சி வேறு தனி டப்பில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வச்ச இடத்துலையே டேங்க் அப்படி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயாவது வச்சு கூட கழுவலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் டெரஸில் அது மாதிரி எங்கேயாவது வச்சு நல்லா ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சிக்கிட்டு. ஆனால் நம்ம சோப்பு அதிகமாக பண்ணோன்னா மீனுக்கு வந்து அதாவது மீனுக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு அடைக்கும். மூச்சு அடைச்சின்னா மீன் இறந்துடும் சீக்கிரமாக. இந்த மாதிரி டான்ஸ்லாம் சில மீனுங்கள் ஆடும், டான்ஸ் காமெடியாக ஆடும். ஆக்சுவலி அந்த மீன் வந்து குளிர்காலத்தில் அது மாதிரி பண்ணும். ஏன்னா மீனுக்கு வந்து எப்போ குளிர்காலத்தில் தண்ணி ஓவராக இதுவாக இருக்கும்ல, சில்லுன்னு இருக்கும்ல, அதனால என்ன பண்ணும், நமக்கு இப்போ ஒரு தண்ணிக்குள்ளே காலை விட்டுக்கிட்டே இருந்தோம் என்ன எப்படி ஆகும், கால் ஒரு மாதிரி ஆகிடாது. அப்போ நம்ம காலை உதற மாட்டோம். அது மாதிரி தான் அதுவும் பண்ணுது இது. அதனால் இப்போ நம்ம அதே தான் இப்போ நம்ம ஆக்சுவலி வந்து என்ன பண்ணணும்னா மந்த்லி ஒன்ஸ் தான் தண்ணி மாற்ற போகிறோம். அதாவது மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் தண்ணியை மாற்ற போகிறோம். மந்த்லி அடிக்கடி மாற்றணுன்னா அதாவது வந்து என்ன ஆகிட்டோன்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தண்ணி மாற்றிக்கிட்டே இருந்தோன்னா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி அப்புறமா இறந்துடும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் ஆகும். அதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து அதாவது வந்து நம்ம என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் மெடிசனை நம்ம அடிக்கடி போட்டே ஆகணும். மெடிசனு மந்த்லி 2 மெடிசன் போட்டே ஆகணும். அதுவும் இல்லாமல் நம்ம கலர் ஸ்டோன்ஸ் வந்து அடிக்கடி போடவே கூடாது. கலர் ஸ்டோன்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதில் ஒரு கலர் இருக்கா, கலர் வந்து அந்த தண்ணியில் ரொம்ப நாள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கலர் வந்து அந்த தண்ணியில் இதுவாகி அப்புறமா அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி கெமிக்கல் ஆகிடும். அந்த கெமிக்கலாகி வந்து மீன் வந்து இறந்துடும். அதனால நான் கொஞ்ச நாள்லேயே நான் கலர் ஸ்டோன்ஸை வந்து நான் எடுத்துடுவேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வரணுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு, கமெண்ட் பண்ணுறதுக்கு, டாட்டா பை.